காஞ்சிபுரம் மக்களே, நம்ம இப்போ டே 2 வடை சுண்டல் சீரியஸ் பார்ட் 2க்கு வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதிர்க்க, பெரிய காஞ்சிபுரம் மார்க்கெட் எதிர்க்க இருக்கிற வடை சுண்டல் கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வடை சுண்டல் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம அவங்க கிட்ட எப்படி இருக்கு? எத்தனை வருஷமா வடை சுண்டல் போட்டு? நான் 8 வருஷம் மேலே போறேன். கொரோனா மணிலேருந்து போறேன். 8 வருஷமா ஆகுது. இந்த இங்கே தான் இந்த வடை சுண்டல் வந்து உங்களுக்கு இந்த தொழில் எப்படி எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தொழில் காய்கறி வியாபாரத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி காய்கறி வியாபாரம் ஒரு வடை சுண்டலோட ரேட் எவ்வளோ? 25 ரூபாய். ஒன்று போட்டா 2 போட்டா 30. 2 போட்டா பார்சல் வாங்கினா 50. பார்சல் வாங்கினா நீங்க முதல்ல வடை சுண்டல் போக சொல்ல அந்த வடையோட ரேட் 10 ரூபாய். ஒரு வடை போட்டு சுண்டல் 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு வடை சுண்டல். அதுக்கப்புறம் 5 ரூபாய் ஆக்கலாம். நானா வடை பஜ்ஜி இதேதான், எல்லாமே இதேதான் போடுது. ஒரு வடை போட்டு 25 ரூபாய். 10 ரூபாய் போட்டோம் முதல்ல, அதுக்கப்புறம் 5 ரூபாய் ஆகணும், அதுக்கப்புறம் 25 ரூபாய். இன்னைக்கு 25 ரூபாய். ஒரு பிளேட் 25 ரூபாய். இன்னைக்கு உங்களுக்கு இந்த தொழில் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப காய்கறி வியாபாரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அதுல 500 ரூபாய் கிடைக்குது, 1000 ரூபாய் கிடைக்கலாமா? இந்த தொழில்ல வந்து நீங்க சமைக்கிறது பிடிக்குதா இல்ல பரிமாறது பிடிக்குதா? எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா? எல்லாமே தொழில உங்களுக்கு எது பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். இதேதான் 2 பேருமே சொன்னாங்க. இதே மாதிரி நான் 2-3 கடையை பேசினேன். இதே மாதிரி தான் எல்லாமே பிடிக்கும். நம்ம வடை சுண்டல் ஒன்று 25 ரூபாய் அந்த பிளேட்டுக்கு வாங்கியிருக்கோம். நம்ம ரிவ்யூ கொடுக்க சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சுண்டல் மட்டும்தான் இருக்கு. பாருங்க, சுண்டல் ஆனியன் அப்படியே ஃபுல்லா சுண்டல் அப்படியே தெரியுது. டேஸ்ட் செமையா இருக்குங்க. வடை அப்படியே கிரன்ச்சியா இருக்குது, சாப்பிட சொல்ல தெரியுது. அவங்க கிரேவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனியன் நல்லா நுறுங்க அரிஞ்சு போட்டிருக்காங்க மேலே. டேஸ்ட்டுக்கு நம்ம 1.5 கொடுத்துடலாம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக 25 ரூபீஸ்க்கு எந்த அளவுக்கு நிறைய தர முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். 25 ரூபீஸ்க்கு இந்த குவான்டிட்டி பெஸ்ட்டு. இதுக்கு நம்ம 2 மார்க்ஸ் கொடுத்துடலாம். ஆனால் நம்ம 25 ரூபீஸ்க்கே இவ்வளோ கொடுக்குறாங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தரமாக, அவங்களே சொன்னாங்க தரமாக சுத்தரமாக பண்ணியிருக்காங்க. அவங்க வச்சுக்கிற வடை தான் பாருங்க, அப்படியே வடை போண்டா எல்லாமே அப்படியே நீட் கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரையும் கையெழுத்த விட மாட்டுறாங்க. இதுக்கு நம்ம 1.5 கொடுத்துடலாம். சர்வீஸ் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு இதுவும் சொல்லலை, காரணமாக டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமா தான் செய்கிறாங்க. இவங்க 8 வருஷமாக செஞ்சுட்டு வராங்க. க்ளீன்லினஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் வந்து 2 கொடுத்துடலாம். ஏன்னா பாருங்கள், டஸ்ட்பின் தனியாக வச்சு பிளேட்டும் வச்சுருக்காங்க, தொன்னையும் கொடுத்துருக்காங்க. தொன்னம் இல்லாமல் கீழே வந்து ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. அதை தனியாக வச்சுட்டு கீழே நல்லா கடை வந்து சுத்தமாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். ஃபுட் ரிவ்யூ கஸ்டமர் கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக நான் சாப்பிட்டீங்க? 1 இயராக சாப்பிட்டேன். 1 இயராக சாப்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதில் இந்த பிடிச்சதுல எந்த டிஷ் ரொம்ப பிடிச்சி? வடை சுண்டல். வடை சுண்டல். நீங்கள் இவங்க கஸ்டமருக்கு வந்து எப்படி பேசுவாங்க? நல்லா பேசுவாங்க, நல்லா கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து கண்டினியூஸாக சாப்பிட்றீங்களா இல்லை எப்போனா வாரத்தில் 2 நாள் வருவீங்க? இவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ரிவ்யூஸ் கேட்டாச்சு. இந்த கடையில் நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இன்னைக்கு டே 2ல் நம்ம வடை சுண்டல் சாப்பிட்டு ஃபுல் ரிவ்யூவும் கேட்டு கஸ்டமர்கிட்டையும் ரிவ்யூ கேட்டு ரேட்டிங்கும் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த வடை சுண்டல் கடையில் நம்ம சந்திப்போம்.